ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, ராசியில் பிறந்திருப்பீங்க தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. மெயினாக தெரிஞ்சுங்க, லக்னம் தான் பிரதானம். ஸோ லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உண்டு. அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்குறோன்னா, கோச்சாரத்தால் ஏற்படக்கூடிய பலன்களை தான் ராசி பலன்லாம் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்முடைய அபிராமி அஸ்ட்ரோசேகரில் பெரும்பாலும் லக்ன பலன் தான் இனி வரும் காலங்களில் போட இருக்கிறேன். ஆகையினால் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்த, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்குறோம். நீங்கள் தனுசு ராசிக்கு பார்க்காதீங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க இந்த பலனை பாருங்கள். ராசி வேறு, லக்னம் வேறு. அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் கிட்டத்தட்ட 3 இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நமக்கு நன்மையாக இருக்குது அப்படின்னா பரவாயில்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மெயினாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருந்தீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டும் கலந்து இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அதுலேயும் சனி உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி கடைசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடம் தான் முயற்சி, எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி, பண வரவு, தைரியம், தன்னம்பிக்கை. அந்த இடத்துல சனி பகவான் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு எல்லாமே லேட்டானால் கூட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே அவர் மறுக்கிறது இல்லை. அந்த சனி பகவான் இந்த மாதம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, எப்படி சக்ஸஸ் பண்ணுற அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது நம்ம மூவ் ஆகணும். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு இறைவன் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சேன், மாற்றங்கள் இருக்கான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மாசையும் பங்குனியும் கலந்த தமிழ் மாதத்தை உள்ளடக்கியது. அதனால் வீடு மாறணுமானா கண்டிப்பாக மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்கலை, நல்ல விலைக்கு சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகும் அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை, லாபம், வருமானம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு வேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலங்களில் நான் விவசாயத்தில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் மகசூல் லாபம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல், இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுக்கும் போராடித்தான் ஆகணும். இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா
நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது. உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஸோ வேலையில் யாரெல்லாம் ப்ரமோஷனை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போனஸு அரியர்ஸு வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும். எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இது அத்தனையுமே தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. வேலையில் ஏதாவது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம் இருக்குது. புது ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பெயர்பான கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் லோன் வாங்கி கடன் வாங்கி, நான் முதலே சொன்ன மாதிரி சொந்தமாக இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லைன்னு யாரும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். ஏதாவது பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அல்லது செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. நல்ல வேலையாட்களை லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருந்தேன், இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன் நாளில் சனியுடைய இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இஎன்டி பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்கோ, உடம்புல நோயினுடைய தன்மை அதிகரிக்கும். அதனால் இதில் கவனமாக இருங்க. இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் உண்டு. நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, புதுசாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் சின்ன சின்ன தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட தொழிலால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணுறீங்க, வெவ்வேறு யூனிட் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய தொழில் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது எக்ஸாமினேஷன் டைம். உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி. ஸோ நீங்கள் படித்ததெல்லாம் மறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எகேன் அண்ட் எகேன் நீங்கள் படிங்க, டியூஷன் வைங்க, கோச்சிங் சென்டர் போங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அசால்ட்டாக இருக்காதீங்க. அப்போ தான் ஹை லெவலில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த காலங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிடைக்கல, வரலை, லேட்டாக இருக்குது, இந்த மாதம் வந்துடும். ஸோ இந்த மாதம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயரை பிரதானமாக கும்பிட்டு வாங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் உடைய வழிபாடு, அது லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கட்டும், யோக நரசிம்மர், எந்த நரசிம்மராக இருந்தாலும் பொதுவாக நரசிம்மருடைய வழிபாடு தரிசனம் உங்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லை, வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.